வணக்கம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இந்த போர்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ இந்த கவர்னர் ஜெனரலை பொறுத்தளவுக்கு இதுவும் வந்து ஒரு பக்காவான ஸ்டாட்டிக்ங்க. நான் ஆல்ரெடி மாடர்ன் இந்தியாவில் சில ஏரியாலாம் ஸ்டாட்டிக்னு சொல்லியிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் நீங்கள் வந்து தனியாக எழுதி வச்சு படிக்கணும் அப்படின்னா, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வார்ஸ் வருது இல்லையா, யார் யார் சண்டை போடுறா சொல்லிட்டு, அது அந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஸ்டாட்டிக்கு. நீங்கள் தனியாக எழுதி வச்சு தான் படிக்கணும், ஓகேவா? வேற இந்த கவர்னர் ஜெனரல் நெக்ஸ்ட் எந்த பீரியட்ல எந்த கவர்னர் ஜெனரல் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு தெளிவா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரும் இந்த ரிபல்ஸ், அப்புறம் ரிவோல்ட் எல்லாம் நடக்கும்ல, ரிபல்ஸ், வேற என்ன சொல்லலாம், ரிலீஜியஸ் அப்ரைசிங்லாம் வரும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்தெந்த ஆர்கனைசேஷனை யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ரிலீஜியஸ் அப்ரைஸ் சொல்லிட்டு சும்மா எழுதுறேன். இது இது எந்தெந்த ஆர்கனைசேஷனை யார் யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸு, அந்த பர்சனு, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஏதாவது கேட்டிருக்காங்கன்னா அதையும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க, ஓகே? அப்படி தான் அதை படிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி பிரசிடென்ட். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஐஎன்சி பிரசிடென்ட்லாம் வந்து ஒரு பக்காவான ஸ்டாட்டிக்கு. அதையும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எழுதி வச்சு படிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஆக்ட்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், இதெல்லாம் படிச்சோம் இல்லையா, இந்த ஆக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக்கு ஈஸியாக மறக்கக்கூடியது. ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்ட் மாதிரி இருந்து டேட்டா மட்டும் தனியாக எழுதி வச்சு ஒரு 2 3 டைம் ரீகால் பண்ணுங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து ரீகால் பண்ணிட்டு போக வேண்டிய ஏரியா, ஓகேவா? நீங்கள் மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்தளவுக்கு மற்ற எந்த ஏரியாலேருந்து கொஷின் வந்தாலும் ஈஸியாக சொல்லிடுவீங்க, ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இதில் அந்த கரெக்டாக அந்த பர்டிகுலர் வார் இருக்குன்னா அந்த இயரு, கவர்னர் ஜெனரல் இருக்காருன்னா அவர் பேர், அந்த டியூரேஷனு, ஸோ இந்த மாதிரி கேட்டால் இதில் தான் நம்ம வந்து மிஸ் பண்ணுவோம். மற்றபடி வந்து பார்த்தோன்னா மிஸ் பண்ண வாய்ப்பே இல்லை, சரிங்களா? இந்த டாபிக் எல்லாம் வந்து தனியாக எழுதி வச்சு படிங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இப்போ நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்த கவர்னர் ஜெனரல் படிக்கணும் அப்படின்னாலே மொத்த மாடர்ன் இந்தியாவும் படிச்சாதான் இதை படிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு கவர்னர் ஜெனரலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த எல்லா விஷயமுமே உள்ள வரும். ஒரு ரீகால் மாதிரியே இருக்கும். ஸோ இனிமே எப்பயாச்சும் ரீகால் பண்ண போனீங்கன்னா, இல்லைனா எடுத்து படிக்க போனீங்கன்னா இந்த கவர்னர் ஜெனரலை லாஸ்ட்டாக படிங்க, ஓகேவா? லாஸ்ட்டாக படிச்சாதான் ஈஸியாக நமக்கு வந்து மைண்டில் ஏறும், நிற்கும், சரிங்களா? இல்லைனா நிற்காது. ஏதோ கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரியே இருக்கும், வள வள வளன்னு கவர்னர் ஜெனரல் வந்துகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? சரி, வாங்க படிக்க ஆரம்பிக்கலாம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் சொல்லி கேட்டால் நமக்கு அது தெரியும், ராபர்ட் கிளைவ், சரிங்களா? அதே கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா 1773 ரெகுலேஷன் ஆக்ட்ல நம்ம கொண்டு வந்தாங்க, நமக்கு அது தெரியும். வாரன் ஹாஸ்டிங் இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இன் 1774 த்ரூ த ரெகுலேட்டரி ஆக்ட் 1773. ஹி அபாலிஷ்ட் டுவெல் சிஸ்டம், நமக்கு இந்த விஷயமும் தெரியும். ராபர்ட் கிளை டுவெல் சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு 1765ல. இவர் வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பார், சரிங்களா? டிவைட் பெங்கால் இன்டு டிஸ்ட்ரிக்ட் அப்பாயிண்டட் கலெக்டர் அண்ட் ரெவன்யூ அஃபீஷியல். இவர் என்ன பண்றாரு, கலெக்டர் பிளஸ் ரெவன்யூ அஃபீஷியலை அப்பாயின்ட் பண்றாரு. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா இசர்தாரி சிஸ்டம் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. நான் ஆல்ரெடி இந்த லேண்ட் ரெவன்யூ செட்டில்மெண்ட்லாம் படிக்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா சொன்னேன். இசர்தாரி இஸ்ரேதாரி சிஸ்டம், எஸ் ஒட்டணும், இஸ்ரேதாரி சிஸ்டம் சொல்லிட்டு இவர் வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாரு. இஸ்ரேதாரி சிஸ்டம் 1773, சரிங்களா? So, இந்த விஷயத்துக்கு அந்த இஸ்ரேதாரி சிஸ்டம் இருக்கு இல்லையா, இதுக்காக என்ன பண்ணுவாரு, கலெக்டர் ரெவன்யூ அஃபீஷியல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணுவார், ஓகேவா? இதுக்காக தான் இது பண்ணுவார். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இன் கல்கத்தா. நம்ம வந்து 1773 ரெகுலேஷன் ஆக்ட் படிக்கும்போது சுப்ரீம் கோர்ட் கல்கத்தா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க அந்த ஆக்டுக்கு கீழே அப்படின்னு சொல்லி படித்தோம். இதோட சீஃப் ஜஸ்டிஸ் யாரு, கரெக்டாக ஞாபகப்படுத்தி சொல்லுவோம் பார்க்கலாம். சீஃப் ஜஸ்டிஸ் வந்து எலிஜா இம்பே அப்படின்னு சொல்லி படித்தோம், கரெக்டுங்களா? எலிஜா இம்பே பிளஸ் அதர் 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பிளஸ் 3
ஜட்ஜஸ் வந்து இருப்பாங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டா சுப்ரீம் கோர்ட் 1773 ரெகுலேஷன் ஆக்ட் கீழ கொண்டு வருவாங்க. இந்த டைம் டியூரேஷன் ஓகேங்களா? இவர் வந்து 72லேருந்து 85 இருக்காரு. இந்த டைம் டியூரேஷன்ல இத கொண்டு வந்திருக்காங்க. ஹி ஃபவுண்டட் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வித் வில்லியம் ஜோன்ஸ். இது வந்து ஒரு தவறான பாயிண்ட். இவரு ஃபவுண்ட் பண்ணல. இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் இந்தியாவை ஃபவுண்ட் பண்ணது வில்லியம் ஜோன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா இப்ப இந்த ரயில்வேலே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசியாட்டிக் சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லிட்டு வில்லியம் ஜோன்ஸ் அப்படி சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசியாட்டிக் சொசைட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன்ல ரெண்டு பேரும் கொடுத்துட்டாங்க. வில்லியம் ஜோன்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆரன் ஹாஸ்டிங்கும் கொடுத்துட்டாங்க. ஸோ வில்லியம் ஜோன்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஸோ வில்லியம் ஜோன்ஸ் தான் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்காலை வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாரு. வாரன் ஹாஸ்டிங் இல்லை. இது இவர் பீரியட்ல நடந்திருக்கும். பட் இதை ஃபவுண்ட் பண்ணது வில்லியம் ஜோன்ஸ். இது தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க. அதாவது ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அப்படின்னா என்ன அப்படின்னா ஏசியால லெவல்ல இருக்கிற லிட்ரேச்சரு, அப்புறம் இங்க இருக்கிற கல்ச்சரு. ஏன்னா இவங்கெல்லாம் யூரோப்பியன்ஸ்ல அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் ரெகுலேட் பண்ணி ஃபர்ஸ்டா கொண்டு வராங்க. ஸோ இங்க இருக்கிற கல்ச்சரு, இங்க இருக்கிற ரெகுலேஷன் இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? லிட்ரேச்சர் இதெல்லாம் படிக்கணும் இல்லையா? அதுக்காக தொடங்கப்பட்டதுதான் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். சரிங்களா? அண்ட் ரோட் இன்ட்ரோடக்ஷன் டு த ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் கீதா. கீதாவோட இன்ட்ரோடக்ஷன் அவர் எழுதியிருக்காராம். அண்டு சார்ல்ஸ் வில்கிம். கீதா அதாவது பகவத்கீதா இருக்குல்ல, அந்த பகவத்கீதா வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. யாரு அப்படின்னா சார்ல்ஸ் வில்கின். ஓகேவா? கீதா கீதா வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்திங் ஏதாச்சும் அர்ஜுனன் வந்து வில்லு வச்சிருப்பாரு. அந்த ஸ்டோரிலாம் கீதால தானே வரும், பகவத்கீதையில தானே வரும். அப்போ அர்ஜுனன் வந்து வில்லு வச்சிருக்காரு. வில்கின்ஸ். கீதா வந்து அபவுட் த வில்கின் ஸ்டோரி, சாரி வில்லு ஸ்டோரி அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிஷியலா ஃபர்ஸ்டா அந்த லிட்ரேச்சருக்காக தொடங்கப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த ஆர்கியாலஜி ரிலேட்டடான ஒர்க்ஸ், இங்க இருக்கிற எல்லா இதையும் வந்து பார்த்தோன்னா ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு தொடங்கப்பட்டது. அதுக்காக தொடங்கப்பட்டது அந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால். ஓகேங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. 18 இருங்க இது 1837ல ஜேம்ஸ் பிரின்சப் சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசோகாவோட இன்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிசைஃபர் பண்ணியிருப்பாரு. தட்ஸ் மீன் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அதுல இருந்தா இருப்பாரு. சரிங்களா? ஜேம்ஸ் பிரின்சப். பிரின்சப் 1837. இவர் தான் ஃபர்ஸ்டா அசோகா இருக்கார் இல்லையா? அவரோட அந்த டெக்ஸ்ட் எழுதியிருப்பாங்க இல்லையா, ரிட்டன் டெக்ஸ்ட், அதெல்லாம் வந்து டிசைஃபர் பண்ணியிருப்பாரு. ஸோ ஜேம்ஸ் பிரின்சப் 1837. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு ஜேர்னல் வரும். அந்த ஜேர்னலோட எடிட்டரா இருந்தவர் தான். இங்கில இருந்து வந்தவங்க தான். சரிங்களா? ஸோ இந்த ஏசியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் இதை பார்த்துக்கோங்க. ஸ்டார்டட் திவானி ஃபஜுதாரி அடலட் அண்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல். இது வந்து இந்த இடத்துல அண்டு வரக்கூடாது. அண்டை தூக்கி நீங்க வந்து இங்க போடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். இந்த இடத்துல தான் அண்டு வரணும். இவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா திவானி ஃபஜுதாரி அடலட் டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும், சர்தார் திவானி அண்ட் நிசாமத் அடலட் வந்து அப்பலட் கோர்ட்டாவும் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. அதாவது சுப்ரீம் கோர்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அது கீழே கோர்ட்ஸ் வேணும் இல்லையா? அப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல் கோர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திவானி அண்ட் ஃபஜுதார் அடலட். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பலட் கோர்ட்ஸ். அப்பலட் கோர்ட் எங்க ஓப்பன் பண்ணியிருப்பாங்கன்னா கல்கத்தால ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சர்தார் திவானி நிசாமத் அடலட் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கத்தால ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஹி ரீடிஃபைன்டு ஹிந்து அண்ட் முஸ்லிம் லா. A translation code in Sanskrit appeared under the title of Code of Jandu Law. ஜண்டு பா மாதிரி இது ஜண்டு லா அப்படின்னு இருக்கு. எப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சான்ஸ்கிரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துவோட அந்த லா கோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்து கல்ச்சர்ல சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து சான்ஸ்கிரிட்ல ஜெண்டு லா சொல்லிட்டு இருந்திருக்கு. இதை வந்து இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இது. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அக்கர்டு டூரிங் ஹிஸ் பீரியட். ஆங்கிலோ மராத்தா வார் இந்த ஒரு பீரியட்ல நடந்திருக்கு. எண்டட் 76லேருந்து 82. நம்ம ஆல்ரெடி ஆங்கிலோ மராத்தா வார்ல படிச்சிருக்கோம். ட்ரீட்டி ஆஃப் சல்பை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாஜிராவ் சாரி
மாதவராவ் வந்து பார்த்தோன்னா ஒன் வந்து ரூல் பண்ணிட்டு இருப்பாரு. ரகுநாத் ராவ் போயிட்டு பிரிட்டிஷை கூட்டு வந்துருவாரு. ஸோ இந்த மொத்த வாருக்கு ரீசனே வந்து ரகுநாத் ராவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் ஆங்கிலோ மைசூர் வார். ஆங்கிலோ மைசூர் வார் இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைதர் அலி வந்து இறந்துருவாரு. இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் சைன் பண்ணுவாங்க. 80ல இருந்து 84 வரைக்கும் நடக்கும். 84ல திப்பு சுல்தான் இருப்பார். திப்பு சுல்தான் தான் இந்த ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் வந்து சைன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வாருக்கு என்ன ட்ரீட்டி சைன் பண்ணுவாங்க? மெட்ராஸ். சரிங்களா? எம்எம்எஸ் சொன்னேன். மெட்ராஸ், மங்களூரு, ஸ்ரீரங்கப்பட்டினம். சரிங்களா? நெக்ஸ்ட் ரொஹில்லா வார் இந்த டைம் நடந்திருக்கு 1774ல. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இவர் பீரியட்ல கொண்டு வந்திருக்காங்க. பாருங்களேன், இவர் 85 வரலையும் இருக்காரா? அப்ப இவர் பீரியட்ல 2 ஆக்ட் வந்திருக்கு. சரிங்களா? பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 84ம் இப்பதான் வந்திருக்கு. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 84ல என்ன கொண்டு வருவாங்க? லைட்டா ரீகால் பண்ணி பார்க்கலாம். அதாங்க இது வந்து பார்த்தோன்னா என்டையராகவே வந்து ஒரு மாடர்ன் இந்தியாவை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்துடும். சரிங்களா? அதனால முடிஞ்ச வரை எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 இதில் என்ன பண்ணியிருப்பாங்க? நமக்கு வந்து இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படி சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் எட்மண்ட் முர்கே பில் 1783 வாஸ் பாஸ்டு. அதாவது இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணது இந்த எட்மண்ட் முர்கே அப்படி சொல்லி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட்ஸ் இந்தியா ஆக்ட் தான் எட்மண்ட் முர்கே பில்லுன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை பாஸ் பண்ணியிருக்காங்க. டிப்ரைவ்டு சமீந்தார் ஆஃப் தேர் ஜுடிஷியல் பவர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ரெக்கார்ட் வாஸ் மேட் கம்பல்சரி. ஆமாம், இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரோட ரைட்ஸ் எல்லாமே வந்து பிடுங்கியிருப்பாங்க. ஜுடிஷியல் மட்டும் இல்லை, ஆல்ரெடி இசர்தாரி சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி யார் பிட் அதிகமாக கொடுக்குறாங்களோ, யார் வந்து ஏலத்தில் வந்து அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு லேண்டை கொடுத்துறாங்க. அப்பவே ஜமீன்தாரோட ரைட்ஸ் பாதி முக்காவாசி போயிருச்சா. அப்புறம் ஜுடிஷியல் இந்த நியாயம் பண்ற வேலை தான் ஜமீன்தார் தான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த பவரையும் பிடிச்சி சுப்ரீம் கோர்ட்டு, திவானி அடலிட்டு, ஃபஜிதார் அடலிட்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுத்துறாங்களா. ஜமீன்தாரோட பவர்ஸ் ஃபுல்லாவே இந்த இந்த பீரியட்ல கட் ஆயிருக்கும். ஓகேவா? இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங் ஸ்டார்டட் அகைன்ஸ்ட் ஹிம் இன் பிரிட்டன் ஆன் த சார்ஜ் ஆஃப் டேக்கிங் பிரைப். இவர் வந்து லஞ்சம் வாங்கினாரு, அதெல்லாம் நிறைய வாங்கியிருப்பாரு. தெரில, நான் வந்து இப்போ அக்யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லஞ்சம் வாங்கினார் சொல்லிட்டு இவருக்கு மேல இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன்ல வந்து போச்சான். சரிங்களா? இம்பீச்மெண்ட்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் சொல்லிட்டு தமிழ்ல ஒரு வேர்டு வரும். ஆஃப்டர் ஏ ட்ரையல் ஆஃப் 7 இயர் ஹி வாஸ் ஃபைனலி அக்யூட்டட். அவர் வந்து விட்டுட்டாங்களா. சரிங்களா? அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் அப்படி சொல்லி கேட்டால் வாரன் ஹாஸ்டிங். அவரு பீரியட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு? இந்த ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் நம்ம படிச்சிடும். இசர்தாரி சிஸ்டத்தை வச்சு நீங்கள் வந்து கலெக்டரை வச்சு கலெக்டர் ரெவன்யூ அஃபீஷியல் இதை இவங்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட்னா அப்புறம் வந்து இந்த ஃபஜிதாரி அடலெட்டு, திவானி அடலெட் இதுவும் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஜெண்டு லா இதை பார்த்துக்கோங்க. ஜெண்டு லா ப்ளஸ் அந்த வில்கின் சார்லஸ் வில்கின் வந்து பார்த்தீங்கன்னா கீதாவை டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இல்லையா, ரெண்டுமே இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே படிச்சது தான். சரிங்களா? நெக்ஸ்ட் கார்ன்வாலிஸ் போயிருவோமா? கார்ன்வாலிஸ் ரெண்டாவது கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 86லேருந்து 93 வரைக்கும் இருக்காரு. நல்லா பார்த்துக்கோங்க. அவர் 85 இருக்காரா, இவரு 93 வரைக்கும் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பர்சன் கோடிஃபை லாஸ். த கோட் செப்பரேட்டட் த ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த சாரி ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஜஸ்டிஸ். அதாவது இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் போட்டாங்க இல்லையா, இப்போ ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்கும். இருக்கிறதுல கவர்னர் ஜெனரல் பெருசா, சுப்ரீம் கோர்ட் சொல்றது பெருசா, இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் சொல்றது பெருசா, சுப்ரீம் கோர்ட் சொல்றது பெருசா, அப்பெல்லாம் வந்து டிபேட் போயிட்டு இருக்கும். அப்போ வந்து கரெக்டாக வந்து கிளாரிஃபையாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு இடையில பிரச்சனை போகும். யார் சொல்றது கரெக்ட், யார் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு கரெக்டான கிளியர் லாவை வந்து கார்ன்வாலிஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஹி இன்ட்ரடியூஸ்டு இசர்தாரி சிஸ்டம். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஆமாங்க, சில விஷயங்கள் வந்து இந்த புக்ல வந்து ராங்கா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேயே பாருங்களேன், 1773 தானே போட்டிருக்காங்க. 1773னா யார் வருவாரு? நமக்கு வாரன் ஹாஸ்டிங் தான் வருவாரு. கார்ன்வாலிஸ் வர மாட்டார். ஸோ இசர்தாரி சிஸ்டம் அப்படிங்கிறது இவர் இல்லை, இவர் தான் கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? தட்ஸ் மீன் வாரன் ஹாஸ்டிங் தான் கொண்டு வந்திருப்பாரு, கார்ன்வாலிஸ் இல்ல. இதை தெளிவா பார்த்துக்கோங்க. ஹீ ஸ்டார்டட் த பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் பெங்கால். நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் பெங்கால்ல கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா
கான்வாலிஸ். இது கான்வாலிஸ் தான் 1793ல கொண்டு வருவாரு. சரிங்களா? இயர் கொண்டு நீங்க வந்து எதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேனா சாரி 1793ல கொண்டு வந்திருப்பாரு. இருங்க வரேன். இது வந்து ஸ்ட்ரைக் அவுட் கிடையாது. அண்டர்லைன் பண்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டேன். ஓகே. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1793ல கொண்டு வருவாரு. இதை பிளான் பண்ணது யாரு? ஜான் ஷோர்னு படிச்சோம். சரிங்களா? அதுபோல பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்னா என்ன? 1/11 வந்து பார்த்தோன்னா ஜமீன்தார் எடுத்துக்கலாம். 10/11 பிரிட்டிஷ்கிட்டே கொடுக்கணும். இதான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். பெங்கால் ரீஜன்ல கொண்டு வருவாங்க. நீங்க பாருங்க பெங்கால் இருக்கா? ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஹீ கிரியேட்டட் த போஸ்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி. சுப்ரீம் கோர்ட்டு ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ரெண்டாவது வர இவர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் எல்லாம் கொண்டு வராரு அப்படின்னு ஞாபகம். ஹி ஆல்சோ ஃபாதர் ஆஃப் த சிவில் சர்வீஸ் இன் இந்தியா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். சிவில் சர்வீசஸை இப்பதான் ஃபர்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்தியன்ஸுக்கு இந்த இடத்துல அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த எக்ஸாம் வைக்கிறாங்களே சிவில் சர்வீஸ், இதுல இந்தியனை அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. இதை தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கான்வாலிஸ் என்ன பண்றாரு? தேர்ட் ஆங்கிலோ மைசூர் வார், ட்ரீட்டி ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம் நமக்கு தெரியும். ஹி அண்டர்டுக் போலீஸ் ரிஃபார்ம். போலீஸ்ல சம்திங் ஏதோ ரிஃபார்ம்லாம் பண்ணியிருக்காரா? ரிஃபார்ம் ஆஃப் ஜுடிஷியரி, செட்டிங் அப் த கோர்ட் டிஃப்ரெண்ட் லெவல், செப்பரேட்டிங் ஆஃப் ரெவன்யூ அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் இது வந்து இப்பதான் படிச்சோம். சரிங்களா? ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனையும் செப்பரேட் பண்ணியிருக்காங்களா? சரிங்களா? இதை மெயினாக கான்வாலிஸை பொறுத்தளவுக்கு ஃபாதர் ஆஃப் த சிவில் சர்வீஸ் ஒன்று. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். இவர் வந்து ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஜுடிஷியல் இருக்கு இல்லையா, இதையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணியிருக்காரு. நம்ம வந்து மெயினாக படிக்க வேண்டியது 2 பாயிண்ட் தான். ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அண்டர்லைன் பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் அடிச்சு வச்சிருக்கேன். ஓகே. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, இந்த சிவில் சர்வீஸ், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் மூணாவதா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஜான் ஷோர். 93லேருந்து 78 வரைக்கும் இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வாரன் ஹேஸ்டிங் 85 வரைக்கும் இருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்வாலிஸ் 93 வரைக்கும் இருக்காரு. ஜான் ஷோர் 93லேருந்து 98 வரைக்கும் இருக்காரு. ஹீ பிளேட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பிளானிங் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட். இந்த பாயிண்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஹீ இன்ட்ரடியூஸ்டு ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட். ஆமாம், 1793 சார்ட்டர் ஆக்ட் இவர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. 1793 சார்ட்டர் ஆக்ட்ல என்ன கொண்டு வருவாங்க? 93 அப்படி சொல்லிட்டு இதை வச்சு நான் வந்து ஒரு ஹிண்ட் சொன்னேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து 93,000, இதை மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், 93,000 சேலரி வாங்கணும். தட் மீன்ஸ் சேலரி. சேலரி என்னன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெவன்யூல இருந்து சேலரி கொடுப்பாங்க. அதான் 1793 சார்ட்டர் ஆக்ட். ஹி வாஸ் ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் பாலிசி ஆஃப் நான் இன்டர்ஃபரன்ஸ். இவர் வந்து யாருக்கிட்டையும் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆக மாட்டாராம். அதான் பாலிசி ஆஃப் இன்டர்ஃபரன்ஸ். இவர் பேரே பாருங்க, சோறுன்னு வருதா, சாப்பாடு சோறுன்னு வருதா. ஸோ சோறுன்னு வரவர் யார்கிட்டையும் போயிட்டு சாப்பிட்டு தான் இருப்பாரு, யார்கிட்டையும் போயிட்டு இன்டர்ஃபியர் ஆக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்டில் ஆஃப் கர்லா. பேட்டில் ஆஃப் கர்லா இல்லைன்னா கர்தா அப்படின்னு சொல்லுவாங்க. பிட்வீன் நிசாம் அண்ட் மராத்தா. இந்த சோர் அவர் பீரியட்ல வந்து கர்லா இல்லைன்னா கர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டில் மட்டும் நடக்கும். அதை பார்த்துக்கோங்க. இங்க எழுதுனதை காணும். 1 செகண்ட். பேட்டில் ஆஃப் கர்தா. சரிங்களா? இவர் பீரியட்ல இப்படி ஒரு பேட்டில் நடத்திருக்கும். நிசாம் அண்ட் மராத்தா. அகெயின் இந்த இடத்துல தப்பா இருக்கு. இந்த பேட்டில் எப்போ நடக்குன்னா 1795ல 59ல கிடையாது. 1759ல ஒரு பேட்டில் நடந்திருக்கும். என்ன பேட்டில் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 1759ல பேட்டில் ஆஃப் பிடரரா நடந்திருக்கும். கரெக்டுங்களா? அது வந்து யாருக்கும் யாருக்கும் நடக்கும்? டச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் நடக்கும். நிசாமுக்கும் மராத்தாவுக்கும் கருதா நடந்திருக்கான். சரிங்களா? இது எந்த இயர்னா 95. சும்மா பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் தப்பா இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் போயிடுவோமா? நெக்ஸ்ட் லார்டு வெல்லஸ்லி. இப்போ நாலாவதா ஒரு பர்சன் வராரு. அவர் வந்து வெல்லஸ்லி. வெல்லஸ்லி வந்து அரௌண்ட் ஒரு 1800 பீரியட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டா இருக்கிறப்ப வெல்லஸ்லி வராரு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ இன்ட்ரடியூஸ்டு த சிஸ்டம் ஆஃப் சப்சிடரி அலையன்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்சிடரி அலையன்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா சொல்லி கேட்டா வெல்லஸ்லி. ஓகேவா? மெட்ராஸ் பிரசிடென்சி வாஸ் ஃபார்ம்டு டியூரிங் ஹிஸ் டர்னர். இவர் பீரியட்ல தான் மெட்ராஸ் பிரசிடென்சி வந்து பார்த்தா ஒப்பன் பண்ணிட்டாங்களாம். ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வார் நமக்கு தெரியும் 1799ல
திப்பு சுல்தான் இறந்துருவாரு. ஃபோர்த் ஆங்கிலோ மைசூர் வாரு. ஃபர்ஸ்ட் சப்சிடரி டிடி வித் நிசாம். நிசாம் இருக்காங்க இல்லையா, நிசாம் அப்படின்னா யாரு, நிசாம் ஆஃப் ஹைதராபாத். சரிங்களா, நிசாம் முல்க் முல்க் அவர் தான் வந்து ஃபவுண்ட் பண்ணுவாரு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்க ஓகே, நிசாம் ஆஃப் ஹைதராபாத் இங்கே இருக்கா. நான் வந்து இதை படிக்காமே வந்து சொல்லிட்டு இருக்கேன். சரி ஓகே. நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க கூட சப்சிடி அலையன்ஸ் வந்து ஃபர்ஸ்டா சைன் பண்ணாங்களாம். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் இந்த பீரியட்ல நடக்குது. செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் வந்து எப்ப நடக்கும், இயர் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1803ல இருந்து 6 வரலையும் நடக்கும். சரிங்களா, 1803ல இருந்து 1806 வரலையும் இருக்கும். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். பாஜிராவ் 2 தான் இருப்பார் இந்த டைம்ல. அவர் தான் போயிட்டு ஆளை கூட்டு வருவார், பிரிட்டிஷரை கூட்டு வருவார். சரிங்களா, இதோட சப்சிடி அலையன்ஸ் இவங்களும் சைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் 1800 ஹீ செட் அப் ஃபோர்ட் வில்லியம் காலேஜ். இதையும் பார்த்துக்கோங்க. ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் சொல்லிட்டு ஃபர்ஸ்டா ஒரு காலேஜ் ஓப்பன் பண்றாங்க. ஃபோர்ட் வில்லியம் ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஃபோர்ட் வில்லியம் பார்த்தீங்கன்னா 1700 கரெக்டுங்களா. ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் 1800 கரெக்டாக ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்றாங்க. ஹி வாஸ் ஃபேமஸ் அஸ் த பெங்கால் டைகர். பெங்கால் டைகர்னு ஒரு சொல்றாங்களாம். ஹி பிராட் சென்சார்ஷிப் பிரஸ் ஆக்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1799ல சென்சார்ஷிப் பிரஸ் ஆக்ட். பிரஸ்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார்ஷிப் எதெல்லாம் நீங்க போடணும்னு சொல்லிட்டு அதை வந்து தடை பண்றாரு. சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெல்லஸ்லியை பொறுத்தளவுக்கு வெல்லஸ்லினாலே சப்சிடரி அலையன்ஸ் தெளிவாக உங்க மைண்டுக்கு வரணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் சென்சார்ஷிப் பிரஸ் ஆக்ட். ஓகேவா, வெல்லஸ்லி அப்படின்னாலே இந்த ரெண்டு விஷயம் மெயினா வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம் இவர் பண்ணியிருப்பாருங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த ஃபீமேல் இன்ஃபான்டிசைடுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, பெண் சிசு கொலை, அதை வந்து பேன் பண்ணியிருப்பாரு. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் இதை வந்து பேன் பண்ணியிருப்பாரு 1802ல. சரிங்களா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு, ஃபீமேல்லாம் எப்படி கொல்லுவாங்க, அந்த குழந்தையெல்லாம் எப்படி கொல்லுவாங்கன்னா வெள்ளுக்குள்ள தூக்கி போடுறாங்க, கிணத்துக்குள்ள வந்து தூக்கி போட்டுறாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வெல் அப்படின்னு வந்தா வெல்லஸ்லி. வெல்லஸ்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு வந்து பேன் பண்ணியிருப்பாரு. சரிங்களா, நெக்ஸ்ட் போயிருவோமா. சப்சிடரி அலையன்ஸ். ஆமா, சப்சிடரி அலையன்ஸ்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்ல போயிட்டு சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்டேட் வந்து ஆர்மியை டிஸ்மேண்டில் பண்ணிடணும். பிரிட்டிஷ் தான் அவங்களுக்கு வந்து ஆர்மி கொடுப்பாங்க, ஆர்மி பவர் கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணும். இதான் சப்சிடரி அலையன்ஸ். சரிங்களா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. வேணா ஒரு டைம் ரீட் பண்ணிடுவோம். த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் வாஸ் யூஸ்டு பை த வெல்லஸ்லி டு பிரிங் இந்தியன் ஸ்டேட் வித்தின் ஆர்பிட் ஆஃப் த பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் பவர். பிரிட்டிஷோட பொலிட்டிக்கல் பவருக்குள்ள, நல்லா கவனிங்க, இந்தியன்ஸ் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு சப்சிடரி அலையன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணல. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிலிட்ரி ப்ரொவைட் பண்றதுக்காக சப்சிடரி அலையன்ஸ் ஓப்பன் பண்ணல. இவர் எதுக்கு இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காருன்னா பிரிட்டிஷ் பொலிட்டிக்கல் பவருக்குள்ள மற்றவங்கள கொண்டு வரதுக்காக. சரிங்களா, இதுல நீங்க புரிஞ்சுக்கணும். அண்டர் தி சிஸ்டம் த ரூலர் ஆஃப் அலையிங் இந்தியன் ஸ்டேட் வாஸ் கம்பல்டு டு அக்செப்ட் த பெர்மனன்ட் ஸ்டேஷனிங் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் வித்தின் ஹிஸ் டெரிட்டரி. அவரோட டெரிட்டரி, ஈவன் அவரோட ஃபோர்ட்ல கூட பிரிட்டிஷோட பெர்மனன்ட் ஆர்மி வந்து அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். டு பே எ சப்சிடி ஃபார் இட்ஸ் மெயின்டெனன்ஸ். அது அப்படி மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக, இந்த ஆர்மியை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். பிரிட்டிஷ் ப்ராமிஸ்டு தட் தே வில் நாட் இன்டர்ஃபியர் இன் த இன்டர்னல் அஃபேர்ஸ். அதாவது ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அதோட இன்டர்னல் அஃபேர்ஸ்ல நாங்க வந்து இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்களாம். பிரிட்டிஷ் ப்ராமிஸ்டு தட். ஓகேவா, பட் திஸ் வாஸ் சரி பட் திஸ் வாஸ் எ ப்ராமிஸ் தே ஷெல்டம் கெப்ட். அதாவது அவங்க வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை அப்படி சொல்லி சொல்றாங்க. இட் டிஸ் ஆர்ம்டு த இந்தியன் ஸ்டேட் அண்ட் த்ரோ த பிரிட்டிஷ் ப்ரொடெக்டட் ஓவர் தெம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தோன்னா இந்தியன் ஸ்டேட்டை வந்து டிசார்ம் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் டு அக்செப்ட் த சப்சிடரி அலையன்ஸ் வாஸ் நிசாம் ஆஃப் ஹைதராபாத். நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்டா 1798ல வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணியிருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 98ல ஹைதராபாத். சரிங்களா, 99ல மைசூரும் தஞ்சாவூரும் சைன் பண்ணியிருப்பாங்க. அதே 1801ல வந்து பார்த்தீங்கன்னா அவத்து, 1802ல பேஷ்வார், 1803ல சிந்தியா, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்சிடரி அலையன்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க.
ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து மொத்தமா ஒரு 4 கவர்னர பத்தி படிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வாரன் ஹேஸ்டிங், 2வது கார்ன்வாலிஸ், 3வது ஜான் ஷோர். கார்ன்வாலிஸ் தான் பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு. ஜான் ஷோர் பிளான் பண்ணுவாரு. அடுத்து வெல்லஸ்லி வராரு சப்சிடியரி அலையன்ஸ். சரிங்களா? இந்த 4 பேரையும் ஃபர்ஸ்ட்டு தெளிவா பார்த்துக்குவோம். நம்ம வந்து ஒரு பார்ட்டா போலாம். ஓகேவா? மொத்தம் ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு இந்த வீடியோ பொறுத்தவரை ஒரு 3 பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட்டு பார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஒரு 4 பேர பத்தி படிச்சிருக்கோம். ஏன்னா நீங்க வந்து வரிசையா அப்படியே கன்டினியூவா படிச்சுட்டு போனீங்கன்னா மைண்ட்ல நிக்காது. ஸோ ஒரு பார்ட்டா பிரிச்சு வச்சு படிச்சீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட்டு 73ல வந்து பாத்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங் வராரு. 85 வரைக்கும் வாரன் ஹேஸ்டிங். சரிங்களா? அடுத்து கார்ன்வாலிஸ் 90 ஒரு நிமிஷம். சரி, சரி. 93 கரெக்ட் தான். கார்ன்வாலிஸ் 93 வரைக்கும் இருப்பாரு. 98 வரைக்கும் ஜான் ஷோ இருப்பாரு. அண்ட் 1805 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெல்லஸ்லி இருப்பாரு. 1803யா? ஒன் செகண்ட். 1805ங்க. இதுவும் தப்பா இருக்கு. 1805 வரலைக்குமே வந்து வெல்லஸ்லி இருப்பாரு. சரிங்களா? இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. வெல்லஸ்லி இருப்பாரு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் போலாமா? நெக்ஸ்ட் யாரெல்லாம் இருக்காங்கன்னா பார்லோ, மின்டோ, ஹாஸ்டிங், ஆம்ஹெஸ்ட். சரிங்களா? ஸோ இந்த பேரை வந்து ஏதாச்சும் ஹிண்ட் வச்சு படிச்சுக்கலாமா? நீங்க ஏதாச்சும் பெட்டரா ஹிண்ட் வச்சீங்கன்னா அதை வச்சுக்கோங்க. அப்படி இல்லை சார் நான் வந்து இது வரைக்கும் எதுவுமே ஹிண்ட்லாம் வச்சதே இல்லை அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்ல இருக்காரு. அந்த பார் மட்டும் தனியா எடுத்துக்கோங்க. பார்ல மின்ட் இருக்கு. சரிங்களா? பார்ல மின்ட் இருக்கு. நம்ம வந்து இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து பார்த்தோன்னா அது ரொம்ப வேகமான இந்த ஹாஸ்டிங் அப்படின்னா கொஞ்சம் வேகமா இருக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி மீனிங் வரும். அதை வேகமா என்ன பண்ணுவோம்? ஹாஸ்டிங். ஓகேவா? வேகமா கை வச்சு பறிப்போம், இல்லைன்னா கை வச்சு எடுப்போம் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கையினா ஆம் ஹெஸ்ட். சரிங்களா? ஆமை வச்சு எடுப்போம் அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரு, பார்னா வந்து பாத்தீங்கன்னா வேலூர் முட்னி. பார்னாலே எப்பவுமே முட்னியா தான் இருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் பிரச்சனையா தான் இருக்கும். ஸோ வேலூர் முட்னி. பார் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயம் தான் முட்னின்னு வரும். 1806 முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் மின்டோ போயிருமா? ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் 1809 வித் ரஞ்சித் சிங். நம்ம ஆல்ரெடி இதை படிச்சிருக்கோம். ஆல்ரெடி நான் படிக்கும்போது சொல்லியிருக்கேன். ரஞ்சித் சிங் படிக்கும்போது 1802ல அம்ரிஸ்டர் பிடிப்பாரு. 1809ல ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர். அதாவது இனிமே நம்ம ரெண்டு டெரிட்டரியும் சண்டை போட்டுக்கூடாது. யாரு எல்லை உள்ளேயும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டி போடுவாங்க. இதுதான் ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர். சரிங்களா? இது ஆல்ரெடி படிச்சதுதான். சார்ட்டர் ஆக்ட் 1803 இவரு பேரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. 1813 1813 அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஹாஸ்டிங் போயிருவோமா? ஹாஸ்டிங் அடாப்டட் த பாலிசி ஆஃப் த இன்டர்வென்ஷன், பாலிசி ஆஃப் த நான் இன்டர்ஃபியர். அது யார் பண்ணியிருக்கா? சோறு. நான் வந்து நான் இன்டர்ஃபியரே ஆக மாட்டேன் அப்படின்னா சோறு. ஹாஸ்டிங் இந்த பேரே வரல, லைட்டா கொஞ்சம் வேகமா கொஞ்சம் பதட்டப்படுற மாதிரி இருக்கா? இவர் யாரு வந்தாலும் போய் இன்டர்ஃபியர் ஆகிடுவார். சரிங்களா? நெக்ஸ்ட் ஆங்கிலோ நேபாள் வார். இந்த இயர்லாம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 1830ல இருந்து 23 ஃபர்ஸ்ட். தேர்ட் ஆங்கிலோ மரத்தா வார் 1870ல இருந்து 1818. இதோட ஆங்கிலோ வந்து பாத்தீங்கன்னா மரத்தா வார் முடிஞ்சிருக்கும். இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம். பட் இந்த இயர்ல ஹாஸ்டிங் இருப்பாரு. அதையும் வந்து ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்ட்ரடியூஸ் த ரயத்வாரி செட்டில்மெண்ட். ரயத்வாரி செட்டில்மெண்ட் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? 1820 சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சொன்னேன். 1820. அப்போ இந்த பீரியட்ல யார் இருக்கா அப்படின்னா ஹாஸ்டிங் இருக்காரு. 30ல இருந்து 23 வரைக்கும் 10 வருஷம் இருக்காரு ஹாஸ்டிங். ரயத்வாரி சிஸ்டம் பை தாமஸ் முன்ரோ. ஆக்சுவலா 2 பேர் இருப்பாங்க. தாமஸ் முன்ரோ, அலெக்சாண்டர் சார்ல்ஸ் ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. சரிங்களா? அட்லீஸ்ட் சார்ல்ஸ் ரீட் அப்படின்னா படிச்சு வச்சுக்கோங்க. சார்ல்ஸ் ரீட் அப்படின்னு படிச்சு வச்சுக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரயத்வாரி செட்டில்மெண்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இதுவும் நம்ம ஆல்ரெடி படிச்ச ஒரு விஷயம். அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் சங்கிலி வித் கோர்கா. இந்த கூர்காஸ் அவங்க கூட சங்கிலின்னு ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணாங்களாம். இது புதுசா இருக்கு. ஓகேவா? நம்ம அப்ப படிச்சதுல 2 விஷயம் புதுசு. ஒன்னு பாலிசி ஆஃப் த இன்டர்வென்ஷன் கொஞ்சம் வேகமா இருந்துச்சுன்னா, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டிங் அவர் வந்து ஒரு மாதிரி வேகமா இருக்காரு, பதட்டப்படுறாரு, அதனால வந்து அவரு பாலிசி ஆஃப் இன்டர்வென்ஷன் ஃபாலோ பண்ணிட்டாரு அப்படின்னு ஞாபகம். அடுத்து கூர்காட்ட போயிட்டு சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிடி சைன் பண்ணிருக்காரு. இல்லைன்னா ஒரு பீரியட்ல கூர்காலாம் சங்கிலி வச்சுட்டு தான் இருப்பாங்க அப்படி சொல்லி ஏதாச்சும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் பூனா வித் பேஷ்வா. இவங்களோட பூனா வந்து பார்த்தோன்னா பேஷ்வா சைன் பண்ணியிருக்காங்க. சப்ரஷன் ஆஃப் த பிண்டாரிஸ் எப்போ மராத்தாஸ் வந்து பார்த்தீங்கன்னா
எண்ட் ஆவாங்களோ அப்பவே சப்ரஷன் ஆஃப் த பிண்டாரிஸ் இவங்களும் எண்ட் ஆவாங்க. ஸோ ரெண்டும் ஒன்று தான். 1870லேருந்து 1818 அந்த இயரில் தான் ரெண்டுமே நடக்கும். ஸோ தேர்ட் ஆங்கிலோ மரத்தை வரும், சப்ரஷன் ஆஃப் பிண்டாரிஸ் ரெண்டுமே சேம் இயர் தான். இதை பார்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ 4 பேரை படிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்லோ 2 வருஷம் தான் இருக்காரு. பாரு பீரியட்ல முட்னி முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் மின்டோ 1 இவரு பீரியட்ல ட்ரீட்டி ஆஃப் அம்ரிஸ்டர் சரிங்களா. இவர் வந்து ஒரு 5-6 வருஷம் இருந்திருக்காரு சரிங்களா. அடுத்து ஒரு 10 வருஷம் 1813 நமக்கு மோனோபோலி ட்ரேட் மோனோபோலி எஜுகேஷனுக்கு 1 lakh கொடுப்பாங்க. அந்த ஆக்ட் தெரியும். அப்ப ஹாஸ்டிங் தான் இருந்திருக்காரு ஆக்சுவலி பார்த்துக்கோங்க. ஃபைனலா ஆம்ஹெஸ்ட் இவரை முடிச்சுட்ருவோமா. இதுவும் பெருசா பாயிண்ட்லாம் இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அவ்வளவுதான். ஆம்ஹெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லார்டு மின்டோ 1 தான் இருக்காரு சரிங்களா. இந்த இவர் பீரியட்லேயே சார்ட்டர் ஆக்ட் வந்துருது. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்டிங் வராரு. ஓகே. நெக்ஸ்ட் லார்டு ஆம்ஹெஸ்ட் 1823லேருந்து 28. ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆங்கிலோ பர்மீஸ் வார், ஆங்கிலோ போயா போடோ பயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பயா இருப்பாங்க. மணிப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் அரக்கன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1830ல வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பாங்க. அதனால பிரிட்டிஷ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க சொல்லிட்டு ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பர்மீஸ் வார் ட்ரீட்டி ஆஃப் எது காண்டப்பூவா யாண்டாபூ அப்படின்னு தான் இருக்கும். யாண்டா பர்மா அப்படின்னு தான் நான் வந்து ஹிண்டு சொல்லியிருந்தேன். இதோ கண்டமாக்கு வந்து ஆப்கானிஸ்தான் கூட தான் சைன் பண்ணுவாங்க. அதனால இதை வந்து ஒய் அப்படி சொல்லிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப்பிங் மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஒய்ன்னு நீங்க மாத்தி எழுதிக்கோங்க ஓகேவா. ஏன்டா பர்மாகாரா பிரிட்டிஷ் சண்டைக்கு வருவீங்க அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஒய் யாண்டபூ ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ. நெக்ஸ்ட் போயிருமா. 1 செகண்ட். ஓகே. 1826ல ட்ரீட்டி ஆஃப் யாண்டபூ சைன் பண்ணுவாங்க வித் பர்மா. இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வாரில் பெகுவை பிடிப்பாங்க, 2வது வாரில் அவாவை பிடிப்பாங்க, 3வது வாரில் மொத்த பர்மாவும் முடிஞ்சிடும் சரிங்களா. அக்யூசியேஷன் ஆஃப் மலையா பெனிசுலா அண்ட் பாரத்பூர் இதை எடுத்து அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இப்போ 2வது செக்மெண்ட் ரொம்ப 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 குட்டிங்க. பார்ல மின்ட் இருக்கு, கையை வச்சு வேகமா எடுக்கிறோம், ஆமை வச்சு சரி வேகமா கையை வச்சு எடுக்கிறோம் சரிங்களா. அந்த ஆர்டரை பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப குட்டி. ஃபர்ஸ்ட் பார்ல ஒரு 2 வருஷம், மின்டோ ஒரு 5-6 வருஷம் 1813 வரைக்கும் மின்டோ இருக்காரு. 13லேருந்து 23, 23லேருந்து 28 வரைக்கும் ஆம்ஹெஸ்ட் இருக்காரு. 2வது செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிருச்சா. இப்போ 3வது செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்டை முடிச்சுட்டு இந்த வீடியோவை நம்ம எட் பண்ணிக்கலாம். சரி வாங்க. வில்லியம் பென்டிக் ஃபர்ஸ்ட் பர்சன் வராரு சரிங்களா. 2வது பர்சன் மெட்கஃபே வராரு. 3வது ஆக்லாண்ட் வராங்க. 4வது வந்து பாத்தீங்கன்னா எலன் ப்ரோ வராரு. அடுத்தது ஹார்டிஞ்ச் வராரு. அடுத்து டல்ஹூசி வராரு சரிங்களா. இவங்க எல்லாமே வந்து கவர்னர் ஜெனரல்ஸ் ஆஃப் இந்தியா சரிங்களா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைஸ்ராய் ஆஃப் இந்தியா வந்துருவாங்க. ஸோ அதனால இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை நம்ம 2வது செக்மெண்ட் வச்சிருக்கோம். இதுக்கு என்ன ஹிந்து வைக்கலாம் அப்படின்னா நல்லா பாருங்களேன். கவர்னர் ஜெனரல் அப்படி சொல்லிட்டு வராங்க ஃபர்ஸ்டா சரிங்களா. யாரு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு வில்லியம் வராரு அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. வில்லியம் அப்படிங்கிறவரு கவர்னர் ஜெனரலா வில்லியம் பென்டிக் தான் வராரு. வந்த உடனே அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு பெண்ணை மீட் பண்ண போவாரு சரிங்களா. ஒரு பெண்ணை மீட் பண்ண போவாரு சரிங்களா. எங்க போவாருன்னா கஃபேக்கு போவாரு. அப்போ வில்லியம் பென்டிக் அப்படின்னா பெண்ணு, மீட் அப்படின்னா மெட் கஃபே, மீட் பண்ண கஃபேக்கு போறாரு சரிங்களா. கல்ஃபே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, நம்ம கஃபேன்னு வச்சுக்கோம். நெக்ஸ்ட் ஆக்லாண்ட் இருக்கா. அப்ப எப்படி ஹிந்து நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா அவர் போகும்போது கொஞ்சம் ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறாரு சரிங்களா. கொஞ்சம் ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறாரு சரிங்களா. கொஞ்சம் ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடுறாரு. இதனால அந்த பொண்ணு என்ன சொல்லிடுது, அவரை பார்த்து ப்ரோ அப்படி சொல்லி கூப்பிட்டுருது. இதனால அந்த பொண்ணு அவரை பார்த்து ப்ரோ அப்படி சொல்லி கூப்பிட்டுருது. இது அவருக்கு எவ்வளவு ஹார்டா இருந்திருக்கும், ரொம்பவே வலிச்சிருக்கும், ரொம்ப அவருக்கு ஹார்டா இருக்கு. ஸோ டல் ஆயிடுறாரு சரிங்களா. இவ்வளவுதான். இந்த ஹிண்ட ஆல்ரெடி ஏதாச்சும் நல்ல ஹிண்டா வச்சிருந்தா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதை வச்சுக்கோங்க ஓகேவா. ஃபர்ஸ்ட் வில்லியம் கவர்னர் ஜெனரல் அப்படின்னாலே ஒரு வில்லியம் இல்லைன்னா யாரோ ஒரு பர்சன் பையன் ஓகேவா. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை மீட் பண்ண போறாரு. பென்டிக்கு மீட் மீட் பண்ண கஃபேக்கு போறாரு, மெட் கஃபே. ஆக்வர்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிறாரு, அதனால ஆக்லாண்டு. ப்ரோ எலன் ப்ரோ ஓகேவா. அந்த பொண்ணு வந்து அவரை ப்ரோ சொல்லி கூப்பிட்டுது. அவருக்கு ரொம்பவே ஹார்டா வலிக்குது சரிங்களா. அதனால டல் ஆயிடுறாரு.
இவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் வில்லியம் பென்டிக் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? மோஸ்ட் லிபரல் அண்ட் என்லைட்டட் அமாங்ஸ்ட் ஆல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ரொம்பவே லிபரலா இருக்கிற பர்சன் அவரு. ரிகார்டட் அஸ் த ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் எஜுகேஷன் சொல்லிட்டு இவர் சொல்றாங்க. இவர் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1833லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர் ஆக்ட் வந்திருக்கும் சரிங்களா? அந்த சார்ட்டர் ஆக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா லா மெம்பர் ஒருத்தர் ஆட் பண்ணுவாங்க. யார் ஆட் பண்ணுவாங்க கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 1833ல லா மெம்பர் மெக்காலே ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன்ல அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண இந்த பீரியட்ல மெக்காலே வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணுவார் சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் த மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன், அதாவது இங்கிலீஷ் எஜுகேஷன் தான் இவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேவா? அபாலிஷன் ஆஃப் சதி 1829 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி வந்து பிரம்ம சமாஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் படிப்பார் ராஜாராம் மோகன் ராய். இதுக்காக நிறைய போராடிலாம் செஞ்சிருப்பாரு. ராஜாராம் மோகன் ராய் நிறைய எஃபோர்ட் எடுத்திருப்பாரு. ஓகேவா? சதி அபாலிஷ் பண்ணது 1829. துகி அபாலிஷ் பண்ணது 1830 சரிங்களா? சதி துகி நெக்ஸ்ட் இயர் வரும். நெக்ஸ்ட் பாசிட் சார்ட்டர் ஆக்ட் 1833. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். டெபாசிஷன் ஆஃப் ராஜா ஆஃப் மைசூர் சாரி டிபொசிஷன் ஆஃப் ராஜா ஆஃப் மைசூர் அண்ட் அனெக்சேஷன் ஆஃப் ஹிஸ் டெரிட்டரி. ராஜா ஆஃப் மைசூர் அவரை எடுத்து அட்டக்கு போட்டு அதை வந்து அனெக்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஸோ ஓகே நெக்ஸ்ட் போயிடுவோம். அபாலிஷன் ஆஃப் ப்ரொவின்ஷியல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அண்டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கமிஷனர் இன்ஸ்டீட். ஸோ ப்ரொவின்ஷியல் கோர்ட்டில் வந்து பார்த்தோன்னா அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிட்டாங்களா? ஓகேவா? இது மட்டும் புதுசாக இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது நமக்கு தெரியும். இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்ல ஓப்பன் பண்ணியிருக்காங்க 1835. ஓகேவா? ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் த வெஸ்டர்ன் எஜுகேஷன். அதுக்காக இவர் வந்து மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? இப்படி நாம வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோர்ட் வில்லியம் காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க 1800 சரிங்களா? இவரு மெடிக்கல் காலேஜ் 1835ல ஓப்பன் பண்றாரு. நெக்ஸ்ட் ட்ரீட்டி ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப். இது வந்து ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ட்ரீட்டி ரஞ்சித் சிங்கை பொறுத்தளவுக்கு. ட்ரீட்டி ஆஃப் த பெர்பெச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லி ஒரு சைன் பண்ணுவார். பெர்பெச்சுவல்னு சொல்லுவாங்க இல்லையா? எப்பவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறாத அழியாத ஃப்ரெண்ட்ஷிப். ட்ரீட்டி ஆஃப் த பெர்பெச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டு ரஞ்சித் சிங் கூட வில்லியம் பென்டிக் சைன் பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரித்சர் சைன் பண்றது யாரு? மின்டோ. அவங்க சைன் பண்ணும்போது ஏதாச்சும் மின்ட் டீ கொடுப்பாங்க அப்படின்னு அமைச்சுக்கோங்க. ரெண்டாவது டைம் வந்து பெர்பச்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பெண் வந்து கிஃப்ட் கொடுத்துக்கிறாங்க அப்படி ஏதாவது அமைச்சுக்கோங்க. பென்டிக்கு 1831ல சைன் பண்ணுவாங்க. அனெக்ஸ்டு கூர்க் அண்டு சென்ட்ரல் கேச்சர் சரிங்களா? நெக்ஸ்ட் மெட்கஃபே. இவரு பென்டிக் பெண்ணை வச்சு இதுக்கு வந்து ஹிண்டு சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து மெட்கஃபே. மெட்கஃபேவை பொறுத்தளவுக்கு பாசிரிய ஃபேமஸ் பிரஸ் லா. இவர் வந்து பிரஸ் லா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி சென்சார்ஷிப் ஆஃப் பிரஸ் அப்படி சொல்லி கொண்டு வந்தது யாரு? இதுக்கு முன்னாடி சென்சார்ஷிப் ஆஃப் பிரஸ் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்து வெல்லஸ்லி சரிங்களா? நம்ம வந்து படிச்சோம். இவர் என்ன பண்ணிடுறாரு? அதை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாரு. விச் லிபரேட்டட் த பிரஸ் இன் இந்தியா. ஹீ இஸ் நோன் அஸ் அ லிபரேட்டர் ஆஃப் த பிரஸ் அப்படி சொல்லி இவரை சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கஃபேக்கு போனாலே நம்ம வந்து நியூஸ் பேப்பர் ஏதாவது எடுத்து படிப்போம் அப்படி சொல்லி ஞாபகம். நெக்ஸ்ட் வந்து லார்ட் ஆக்லாண்ட். கொஞ்சம் ஆக்வர்டா வந்து வில்லியம் ட்ரெஸ் பண்ணிட்டு போயிடறாரு அப்படிதான் சொன்ன ஹிண்டு. ஸோ ஆக்லாண்டை பொறுத்தளவுக்கு டெத் ஆஃப் த ரஞ்சித் சிங் இதை பார்த்துக்கோங்க 1839. கொஞ்சம் ஆக்வர்டா வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆக்வர்டான நியூஸ் தானே அப்படிங்கிற மாதிரி ஞாபகம். ஓகேவா? நெகட்டிவான நியூஸ் தானே. ஸோ டெத் ஆஃப் த ரஞ்சித் சிங் 1839 நம்ம இதுக்கு ஆல்ரெடி தெரியும். பட் இவர் பீரியட்ல நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்கான் வாரும் ஏ அப்படி சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். இவரோட ஆக்லாண்டோட வார் என்னன்னா ஆப்கானிஸ்தான் வார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் வார். ஸோ ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரஞ்சித் சிங் ஆப்கான் வார் இதெல்லாம் நம்ம படிச்சது. ஆக்லாண்டை பொறுத்த அளவுக்கு இவர் வந்து ட்ரீட்டி ஆஃப் ட்ரைபேட்ரியேட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1838ல ஒன்று சைன் பண்ணுவாங்க. 1838ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேட்ரியேட் ட்ரீட்டி. இந்த ஆக்லாண்ட் இருக்கார் இல்லையா? இவரு பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்லாண்ட் ஓகே இவரு பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரஞ்சித் சிங் இருக்கார் இல்லையா? இவரு ரஞ்சித் சிங் பிளஸ் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷா சுஜா சொல்லிட்டு
ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் இருப்பாரு, சாஃப் சுஜாப் சொல்லிட்டு. ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஒருத்தர் இருப்பாரு. இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைபேட்ரியேட் ட்ரீட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சைன் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. 1838 ட்ரைபேட்ரியேட் ட்ரீட்டி, இந்த ஆக்லாந்து, ரஞ்சித் சிங், சுஜா, இந்த 3 பேர் சைன் பண்ணுவாங்க. ஆக்லாண்டை பொறுத்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட், சரிங்களா? நெக்ஸ்ட் போயிருவோமா? எலன் ப்ரோ, நம்ம ப்ரோன்ட்டாரு. ப்ரோ என்னெல்லாம் பண்றாரு அப்படின்னா, பிராட் அண்ட் எண்ட் ஆஃப் ஆப்கான் வார். ஆமா, ஆப்கான் வார் அங்க ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல, இவர் பீரியட்ல எண்ட் ஆகுதான். அபாலிஷன் ஆஃப் த ஸ்லேவரி. எலன் ப்ரோலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை, இல்லைன்னா ஏழை அப்படிங்கிற மாதிரி இருக்கா. ஸோ ஸ்லேவரி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏழையா இருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அபாலிஷ் பண்றாங்க, அப்படிதான் அமைச்சுக்கோங்க. சிண்ட் வாஸ் அனெக்ஸ்டு பை சார்ல்ஸ் நேப்பியர். நேப்பியர் இப்படிலாம் ஒரு பிரிட்ஜ் இருக்கு, இல்லைன்னா நேப்பியர், இது ஏதாச்சும் ஹிண்ட் வச்சுக்கோங்க. ஹி வாஸ் அப்பாயிண்டட் ஃபர்ஸ்ட் கவர்னர் சிந்து. சிந்து வந்து பார்த்தோன்னா எலன் ப்ரோ பீரியட்ல வந்து பார்த்தோன்னா அனெக்ஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் பேருமா? லார்டு ஹார்டிஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் அண்ட் ட்ரீட்டி ஆஃப் த லாகூர். ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார் வந்து பார்த்தீங்கன்னா 1844ல ஸ்டார்ட் ஆகி 6ல முடியும். 1846ல முடிஞ்சிடும், கரெக்டுங்களா? அப்போ ட்ரீட்டி ஆஃப் லாகூர் சைன் பண்ணுவாங்க. இது நம்ம ஆல்ரெடி படிச்சது தான், சரிங்களா? பட் இந்த ஹார்டிஞ்சை பொறுத்தளவு எக்ஸ்ட்ரா நீங்க வந்து படிக்க வேண்டியது என்னன்னா, இவர் வந்து ஹியூமன் சாக்ரிஃபைஸ் வந்து பார்த்தோன்னா தமிழ்ல நரபலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹியூமன் சாக்ரிஃபைஸ். அதை வந்து அபாலிஷ் பண்ணியிருப்பாரு, பேன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி மனுஷனை வெட்டி பலி கொடுப்பாங்க, அதை வந்து லார்டு ஹார்டிஞ்ச் இவர் வந்து பேன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கிலீஷ் எஜுகேஷன், அதெல்லாம் இங்கிலீஷ்ல ஸ்கூல்ல படிப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எடுத்திருப்பாரு. ப்ரிஃபர்டு கவர்மெண்ட் எஜுகேட்டட், சாரி இங்கிலீஷ் எஜுகேட்டட், இங்கிலீஷ் எஜுகேட்டட் ஃபார் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிங்க. நான் வந்து பேசிக்கிட்டு என்னத்தையோ தட்டிட்டு இருக்கேன். ஃபார் கவர்மெண்ட் ஜாப், சரிங்களா? என்ன பண்ணியிருப்பாங்கன்னா லார்டு ஹார்டிஞ்ச் இவர் என்ன பண்ணியிருப்பாரு, இங்கிலீஷ் ஸ்கூல்ல படிச்சவங்க, இல்லைன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சவங்க, அதுல நிறைய நாலேஜ் இருக்கவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிஃபர் பண்ணுவார், சரிங்களா? இந்த ரெண்டு விஷயம் ஹார்டிஞ்சில் பார்த்துக்கோங்க. இந்த ஹார்டிஞ்ச் தான் ஹியூமன் சாக்ரிஃபைஸ் அபாலிஷ் பண்ணுவார். இதெல்லாம் வந்து பார்த்த உடனே நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இவர் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து ஜாபுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணுவார். லாஸ்டா டல்ஹௌசி, அவ்வளோதாங்க. ஃபைனலா இவரை படிச்சுட்டு நம்ம முடிச்சுக்கலாம், இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் வாங்க. டல்ஹௌசி செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் 1848 இருந்து 49 வரைக்கும் நடக்குது. அண்ட் அனெக்சேஷன் ஆஃப் த பஞ்சாப். பஞ்சாப் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் பண்ணிட்டாங்களாம், சரிங்களா? செகண்ட் ஆங்கிலோ சீக் வார் இதெல்லாம் நமக்கு தெரியும். மொத்த பஞ்சாபையும் வந்து பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் பண்ணிட்டு ஜான் லாரஸ் வந்து கமிஷனர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அபாலிஷ்டு டைட்டில் அண்ட் பென்ஷன். ஆமா, பென்ஷனை அபாலிஷ் பண்ணதான் ஒருத்தர் வந்து 1857ல ரிவோல்ட்டுக்கு வந்திருப்பாரு. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நானா சாஹிப், சரிங்களா? இல்லைன்னா அவரோட இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டு பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அபாலிஷ் டைட்டில் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி தான் பண்ணியிருக்காரு. அதான் அந்த 1857 ரிவோல்ட் நடக்கும் இல்லையா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய விஷயம் இவர் தான் பண்ணியிருப்பாரு. இவர் செஞ்சு விட்டது தான் ரிவோல்ட் இன்னும் பயங்கரமா வந்திருக்கும். விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தானே. அடுத்து டாக்டரின் ஆஃப் லேப்ஸ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1857 ரிவோல்ட்டுக்கு ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ டல்ஹௌசி அப்படின்னா டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வாரிசு இல்லா கொள்கை. எந்த ராஜா ராணிக்கு வாரிசு இல்லையோ, கரெக்டான வாரிசு இல்லையோ, குழந்தை இல்லையோ, அவங்களுக்கு வந்து அந்த ரீஜன் என்னோடது சொல்லிட்டு அனெக்ஸ் பண்ணிக்கிறதா அந்த டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ். இதை டல்ஹௌசி டிடி அப்படின்னு சொல்லிட்டு வரும், இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. நெக்ஸ்ட், வுட்ஸ் எஜுகேஷன் டிஸ்பேட்ச் 1854ல கொண்டு வந்திருக்காங்க. வுட்ஸ் எஜுகேஷன் டிஸ்பேட்ச் அப்படின்னா என்ன? இது வந்து மேக்னகட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நம்ம அடுத்து பின்னாடி படிப்போம், சரிங்களா? 1854ல கொண்டு வந்திருக்காங்க. டல்ஹௌசி பீரியட்ல மட்டும் இப்போ பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்பேட்சை அடுத்து நம்ம படிப்போம், ஓகேவா? இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த ரயில்வே. ரயில்வேவை இவர் தான் கொண்டு வருவாரு. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 34 கிலோமீட்டர் மும்பை டு தானே. 34 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே லைன் இருக்கும், மும்பை டு தானே, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராஃப் இவர் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க.
டெலகிராஃப் வந்து எலக்ட்ரிக் டெலகிராஃப். சரிங்களா? இந்த டெலகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தால இருந்து ஆக்ரா வரலைக்கும் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா நான் வந்து கொல்கத்தா டு ஆக்ரா, சரிங்களா? ஆக்ரா வரலைக்கும் இந்த டெலகிராஃப் போட்டிருப்பாங்க. இத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டல் சிஸ்டம் 1853 இந்த மூணுத்தையும் கொண்டு வந்துருக்காங்க. ரயில்வே, டெலகிராஃப், போஸ்டல் சிஸ்டம். இதை டல்ஹௌசி தான் கொண்டு வர. சரிங்களா? நெக்ஸ்ட் போயிருமா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் செப்பரேட் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இன் எவ்ரி ப்ரொவின்ஸ். எல்லா ப்ரொவின்ஸ்லையும் செப்பரேட்டா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காராம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் காலேஜ் அட் ரூர்கே. ரூர்கேல வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1847. சரிங்களா? 1847. ஒன் செகண்ட் டைப் பண்ண முடியலையா? வந்துட்டேன். 1847. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டு டு ஓப்பன் யூனிவர்சிட்டி இன் கல்கத்தா, பாம்பே அண்ட் மெட்ராஸ் அந்த மாடல் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆஃப் லண்டன். லண்டன்ல இருக்கிற மாதிரி இங்க ஒரு 3 யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருப்பாரு. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணது, ஓப்பன் பண்ணது அடுத்து வர வைசிராய் லார்டு கார்னிங். சரிங்களா? அப்போ இதை ஜஸ்ட் ஒரு பிளான் பண்ணிக்காங்கன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து, ரெண்டாவது ஆங்கிலோ பர்மீஸ் வார் வந்து இப்பதான் நடக்குதா. சரிங்களா? அந்த பர்மீஸ் வார்ல தான் அவாவை வந்து பிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பெகு, இப்போ அவாவை பிடிப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் சாந்தல் அப்ரைசிங் 1855 இருந்து 1856 வரைக்கும் நடக்குது. ஃபர்ஸ்ட் பீசன்ட் மூவ்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் பீசன்ட் மூவ்மெண்ட் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. விடோ ரீமேரேஜும் இந்த சாந்தல் அப்ரைசிங் இதுவும் சேம் இயர்ல நடக்கும். அதனால விடோ ரீமேரேஜ், அதுவும் இப்ப மேரேஜ் பண்ணா என்ன என்ன பண்ணுவாங்க, இந்த சாண்டில் எடுத்து ஃபேஸ்ல பூச்சிக்குவாங்க. சாந்தல் அது அதையும் இதையும் ரிலேட் பண்ணி ஞாபகம். ஓகே, ஃபர்ஸ்ட் பீசன்ட் மூமெண்ட். சரிங்களா? இது அவ்வளவுதாங்க. இப்போ வீடோ ரீமேரேஜ் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இந்த ஆக்டும் இந்த சாந்தல் அப்ரைசிங் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. அதை நினைச்சு ரிலேட் பண்ணி படிச்சுக்கோங்க. சார்ட்டர் ஆக்ட் 1853 இவரு பீரியட்ல தான் கொண்டு வராங்க. 1853 இவர் இயரை பார்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ டல்ஹௌசி இவரையும் நம்ம படிச்சு முடிச்சாச்சு. டல்ஹௌசி அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மெயினா இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ். இந்த டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் எந்தெந்த இயர் யார் யாரை இணைச்சா? ஃபர்ஸ்டா எனக்கு சத்தாராவை இணைப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜான்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1853 இணைப்பாங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்தையும் மெயினா பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சைட்டாபூர், சாம்பல்பூர் 1849. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்சிடரி அலையன்ஸ் படிச்சிருக்கோம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் அனுப்பாங்க, மைசூரையும் தஞ்சாவூரையும். சரிங்களா? இங்கேயும் ரெண்டாவதா ஜெய்டாபூரி, சாம்பல்பூரி அனுக்கிறாங்க. நெக்ஸ்ட் பகத்து, உதய்பூர், ஜான்சி, அப்புறம் நாக்பூர் வந்து இணைக்கிறாங்களா. சரிங்களா? அவ்வளவுதாங்க. இன்னைக்கு ஒரு 3 குரூப்பா 3 பேட்சா பிரிச்சு வந்து கவர்னர் ஜெனரலை தெளிவா படிச்சிருக்கோம். இதை ஒரு டைம் 2 டைம் சொல்லி பார்த்துக்கோங்க. நல்லா தெளிவா படிச்சுக்கோங்க. இதை நீங்க படிச்சீங்கனாலே போதும். அடுத்து வர்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1856 வரலையும் வந்துருச்சா. 1885ல நமக்கு வந்து ஐஎன்சி, இந்திய நேஷனல் காங்கிரஸ் வந்துடும். அப்போ ஐஎன்சி வந்துருச்சுனாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு வர பேரு, வர இன்சிடென்ட் எல்லாமே வந்து அங்கங்க படிச்ச விஷயமா இருக்கும். சரிங்களா? அப்போ 1885க்கு அப்புறமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால கொஞ்சம் ஈஸியா மைண்ட்ல வைக்க முடியும், படிக்க முடியும். அதனால இப்போ இன்னைக்கு படிச்சோம் இல்லையா, இத தெளிவா ஒரு டைம்க்கு 2 டைமா படிச்சு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. இதுல வந்து ரொம்ப டேட்டாவா, ரொம்ப ராவான இருக்குது, மைண்ட்ல ஏறாது நிக்காதெல்லாம் தனியா ஹிண்ட் மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சு அப்பப்ப ரீகால் பண்ணுங்க. இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாருக்கும் டாட்டா, பை பை.